நிறைய பேரு நிறைய டைப்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் வேர் பண்ணுவாங்க. ஒருத்தங்க கிளாசிக் மாடல்ல வேர் பண்ணுவாங்க, ஒருத்தங்க வின்டேஜ் மாடல்ல வேர் பண்ணுவாங்க, ஒருத்தங்களுக்கு கேஷுவல் பிடிக்கும், ஒருத்தங்களுக்கு ஃபார்மல் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்ல நிறைய பேருக்கு பிடிக்கும். ஓகேவா? பட் இங்க இருக்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, பாதி பேர் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க தப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, நமக்கு ஒரு நல்ல அவுட்ஃபிட்டை நல்ல ஒரு அவுட்புட்டா எப்படி வந்து கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட ஹைட் வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு. மேக்ஸிமம் ஹைட்டா இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஷார்ட்டா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ல வந்து டாப்லையும் பாட்டம்லையும் வேர் பண்ணிட்டு போவாங்க. இது அவங்கள இன்னும் தான் ஷார்ட்டா காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லூஸா போட்டு போனாலும் அவங்கள வந்து இது ஷார்ட்டா தான் காமிக்கும். இதுல கலர் பேட்டர்ன் ரொம்பவே முக்கியம். ஷார்ட்டா இருக்க பீப்புள்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட்டும் பேண்ட்டும் ஒரே கலர்ல போட்டாங்க அப்படின்னா, ஸோ இது கொஞ்சம் ஒரே லீனியரா இருக்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டா இருக்கிற மாதிரி காமிக்கும். நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா, வி ஹேவ் அ பேசிக் ரேஞ்ச். அந்த பேசிக் ரேஞ்சை நம்ம அட்டைன் பண்ணியிருக்கணும். பேசிக் ரேஞ்ச் அப்படின்னா ஒரு டிஷர்ட் இருக்கணும், ஒரு ஜீன்ஸ் இருக்கணும், ஒரு சீனோ இருக்கணும், ஒரு ஷர்ட் இருக்கணும், ஒரு காட்டனா கூட இருக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு எந்த ட்ரெஸ் செட் ஆகுமோ அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஸோ பேசிக்கா இந்த 4-5 விஷயங்கள் இருந்தாவே போதும் நம்மளோட வார்ட்ரோப்பை ஃபில் பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு குவாலிட்டியான ட்ரெஸ்ஸஸ் எடுக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து அதை லாங் பீரியடுக்கு போட்டுக்க முடியும். நம்ம குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அது 1 or 2 டைம் தான் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை தூக்கி போட்டுருவோம். அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து திரும்ப வேர் பண்ண முடியாது. அதனால ஒரு மீடியம் பட்ஜெட் உள்ள ட்ரெஸ் எடுக்கிறது மூலியமா நம்மளால ஒரு லாங் டைமுக்கு வந்து அதை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ துவைச்சாலும் அதுல இருந்து எந்த ஒரு சாயமும் போகாது, எந்த ஒரு அந்த வெளுத்து போன மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியும் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டி பெட்டரா இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எடுக்க பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி பெட்டரா போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் வேணும். பட் ரொம்ப ஹை பட்ஜெட் போடாம ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை நம்மளால எடுக்க முடியும். அந்த மாதிரி பிராண்ட்ஸ் நிறையவே இருக்கு. ஃபார்மல் அக்கேஷனுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு ஃபார்மல் ஷூட் வேணும். அதனால மறக்காம ஒரு ஃபார்மல் ஷூட் 1 or 2 ஃபார்மல் ஷூட்டாவது வச்சுக்க பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கேஷுவலுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு 4-5 இந்த டிஷர்ட், சீனோஸ் இது எல்லாமே போதுமானது. இதை வச்சு நம்ம வந்து கேஷுவலாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது நம்மளோட ஸ்கின் டோனும் அந்த ட்ரெஸ்ஸஸோட கலரும் தான். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாதனால நம்ம வந்து எதுவுமே போடாத மாதிரி அது காமிச்சிடும். ஸோ அதனால உங்களோட ஸ்கின் டோன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க பழகாதீங்க. ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஆக்சுவலாக அந்த டோன் உள்ள கலர்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் கலர்லாம் நம்மளால எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் ஆரங்களுக்கு ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாத்துக்குமே செட் ஆகும். சரியா? ஒரு நேவி ப்ளூ அப்படின்றது பிளாக் ஆரங்களுக்கு ரொம்பவே ஷூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரீன், லைட் கிரீன் கலரும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கவங்களும் ஷூட் ஆகும். ஸோ ஒயிட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா கலருமே அவங்களால வேர் பண்ண முடியும். எந்த கலர் வேர் பண்ணாலும் அவங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணால் மட்டும் போதாது, டாப் அண்ட் பாட்டமுக்கு என்ன கலர் நம்ம வேர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதால நம்ம அவுட்ஃபிட் இருக்கு. ஸோ நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் சட்டை போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஃபேண்ட் வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் வேர் பண்ணிட்டு போகலாம். இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷனை பார்த்து நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளோட அவுட்ஃபிட்டை ஒரு பெட்டரான ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர முடியும். மூணாவது விஷயம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது நம்மளோட ஃபிட் தான். ஓகேவா? ஃபிட் இஸ் எவ்ரிதிங். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ட்ரெஸ் எடுத்து ஃபிட்டாக மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால அட்ராக்டிவாக தெரிய முடியும். நீங்கள் வந்து ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்கின்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்கின்னியாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பலாம் உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சட்டை வந்து டக் பிடிக்காம ஓரளவுக்கு லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா, ஸோ அது வந்து உங்களை கொஞ்சம் மஸ்குலராக காமிக்கும். உள்ள 2-3 ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணுறது மூலிமா ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களை வந்து அது பாடியாக இருக்கிற மாதிரி காமிக்கும். மேக்ஸிமம் ஸ்கின்னியாக இருக்கீங்க எல்லாருமே லேயரிங் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஏன்னா ரொம்ப ஸ்கின்னியாக உங்களை காமிக்காது இந்த லேயரிங் பண்ணுறது மூலிமா. இந்த டெய்லரிங்கில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிராண்ட் உள்ள ஷர்ட் பிடிக்கும், ஒவ்வொரு பிராண்ட் உள்ள பேண்ட் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும்போது அவங்களால அந்த ஃபிட் வந்து அவங்க பாடிக்கு கரெக்டாக இருக்காது. பட் இந்த டெய்லரிங் மூலிமா நம்ம அதே ட்ரெஸ்ஸை எடுத்து கரெக்டாக நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரும். நல்ல ஒரு பெட்டரான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த டெய்லரிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, டெய்லரிங் பண்ணி போகிறது மூலிமா உங்களால் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். 4th டிப் என்ன அப்படின்னா, ஷூஸ் அண்ட் ஆக்சசரிஸை நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கரெக்டாக அந்த கலர்லாம் மேட்ச் பண்ணிட்டாலும் ஷூஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த ஷூ தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யார் அப்படின்னு எடுத்து சொல்ல போது. நம்ம கரெக்டாக ஷூ வேர் பண்ணலைன்னா நம்மளோட டோட்டல் அவுட்ஃபிட்டே கெடுத்து விட்டுரும். நம்மகிட்ட மேக்ஸிமம் ஒரு ஃபார்மல் ஒரு கேஷுவல் ஷூஸ் வந்து போதுமானது. அதுவும் கேஷுவலில் பார்த்தீங்கன்னா ஸ்னீக்கர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸ்னீக்கர்ஸ் எடுக்கும்போது ஒரு கிரே கலர் ஸ்னீக்கர், ஒரு ஒயிட் கலர் ஸ்னீக்கர் வந்து போதுமானது. இந்த கிரே கலர் வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். அதாவது கேஷுவலுக்கான எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் மேனேஜ் பண்ண முடியும். கேஷுவல் மட்டும் இல்லாமல் விண்டேஜுக்கும் நம்மளால வந்து இந்த ஸ்னீக்கர்ஸை மேட்ச் பண்ண முடியும். நீங்கள் விண்டேஜ் நல்லா பெட்டராக பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்லீப்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டேஜுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஸ்னீக்கர்ஸ் ஒரு கிரே ஸ்னீக்கர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நம்மளால பெட்டராக வேர் பண்ணிக்க முடியும். ஒயிட் ஸ்னீக்கர்ஸும் கண்டிப்பாக
எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போட முடியும். பட் ஒயிட்டோட கிரே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். நம்மளோட ஷூ வந்து பிளாக்காக இருந்தால் பெல்ட்டும் பிளாக்காக இருக்கணும். நம்மளோட ஷூ வந்து ப்ரௌனாக இருந்தால் பெல்ட்டும் ப்ரௌனாக இருக்கணும். இந்த ஷூஸை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓவர் ப்ரௌனாக இருக்கும், ஓவர் டார்க்காக இருக்கும், இந்த மாதிரி ஷூஸ்லாம் சூஸ் பண்ணாமல் ஒரு ஃபார்மலுக்கு எந்த ஒரு ஷூஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ, உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு எந்த மாதிரி ஷூ வந்து கரெக்டாக இருக்குமோ அந்த ஷூ வந்து எடுக்கிறது மூலிமா கண்டிப்பாக நம்மளால ஒரு பெட்டரான ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு வர முடியும். நம்மளோட அவுட்ஃபிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். அடுத்து நம்மளோட ஆக்சசரிஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆக்சசரிஸ் அப்படின்னு வரும்போது ஒரு பிரேஸ்லெட், ஒரு ரிங் இல்லை ஒரு செயின் வந்து போதுமானது. ஸோ இது மூணையும் வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஆக்சுவலாக மூணையும் வேர் பண்ணலாம், பட் அது எந்த அவுட்ஃபிட்டுக்கு வேர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட், பிரேஸ் செயின்ஸ் இது எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செயின் வந்து வேர் பண்ணலாம். இந்த செயின் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கீங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு லுக்கை வந்து எடுத்து கொடுக்கும். பட் நீங்கள் ஒல்லியாக இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து பிரேஸ்லெட்லாம் யூஸ் பண்ணி அப்படின்னா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப வந்து ஒரு வளையல் மாதிரி பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிங், ஒரு செயின் வந்து ஒல்லியாக இருக்கீங்க போகலாம். ஸோ இது வந்து ஒரு பெட்டரான அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் கொஞ்சம் பாடியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பிரேஸ்லெட் வந்து போடலாம், இல்லை பிரேஸ் செயின் போடலாம், ரிங் போடலாம். ஒரு 2-3 ரிங் வந்து போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். பட் ஓவராக எல்லா விரல்லையும் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அவுட்புட் வந்து இது கொடுக்காது. சரியா? அடுத்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ப்ரீமியமான வாட்ச் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். வாட்சை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஏன்னா இது நமக்கு ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்கும். நீங்கள் என்ன தான் பெட்டரான அவுட்ஃபிட் போட்டாலும் ஒரு வாட்ச் இருந்தால் தான் ஸோ நம்மளோட அவுட்ஃபிட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அதனால வாட்சஸ் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணணும். பட் இந்த அவுட்ஃபிட்டில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எந்த அக்கேஷனுக்கு போகிறோமோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஒரு ஃபார்மல் அக்கேஷனுக்கு போனால் ஒரு ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். இல்லை ஒரு கேஷுவல் அக்கேஷனுக்கு போனால் ஒரு கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். நீங்கள் கிளப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபார்மலாக வேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பவுன்சர் மாதிரி தான் தருவீங்க. ஸோ அதனால் எந்த அக்கேஷனுக்கு போகிறோமோ அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு போகிறது ஸோ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான விஷயம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெஸ்ஸஸ் நல்லா வேர் பண்ணுறது மூலிமா நம்ம மேலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மற்றவங்களாம் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பழகுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி 1 செகண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.